மதுரை வண்டியூர் பகுதியில் உள்ள அம்மா திடலில் இன்று எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாடு. மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கிறார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, அமமுக, பன்னீர் ஆதரவாளர்கள், இஸ்லாமியர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி நிரந்தரம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்த விவகாரம். போக்குவரத்து துறை அமைச்சருடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் 6 வயது சிறுமி உயிரிழந்ததாக உறவினர்கள் முற்றுகை போராட்டம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே அரசு மருத்துவமனைகளில் ஓயாது மரணபோலம் ஒலித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடியில் மழை ஓய்ந்து 20 நாட்களாகியும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் விடியா அரசு அலட்சியம். வாக்குகளுக்காக மட்டும் திமுகவினர் மக்களை சந்திக்க வருவதாக ஆதங்கத்துடன் குற்றச்சாட்டு. சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் 1 மாதம் நாங்கள் கஷ்டப்படுறோம். அங்கேருந்து தண்ணி கணக்கு 3 வாரம் ஆயிட்டு, 4வது வாரம் ஆக போகுது. ஒரு ஆள் என்னன்னு எட்டி பார்க்கல, யார் எட்டி பார்த்தா ஒருத்தர் எட்டி பார்க்கல. நாங்கள் தண்ணிக்குள்ள வச்சு பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செஞ்சு தண்ணி எங்கிட்டாச்சும் போகிறதுக்குள்ள வழி ஏற்பாடு பண்ணி தாங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொங்கல் தொகுப்புடன் 5000 வழங்க வேண்டும் என கூறிய ஸ்டாலின் தற்போது 1000 ரூபாய் கொடுத்து தங்களை ஏமாற்றுவதாக தமிழக மக்கள் சாடல். அதிமுக ஆட்சியில் வழங்கிய 2500 ரூபாயை கூட இந்த விடிய அரசால் வழங்க முடியவில்லை என மக்கள் விமர்சனம். டிஎம்க்கு ஓட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. போன வருஷம் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, 2 வருஷமாக கொடுக்கல. இந்த வருஷம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி பொங்கல் பரிசு சொல்லியிருக்கிறாங்க, அதுலேயும் எதுவுமே இல்லையே. இதில் என்ன பண்ணுறாங்க? சென்னை மயிலாப்பூரில் சிதலமடைந்து காணப்படும் குடிசை மாற்று வாரிய வீடுகள். புதிய குடியிருப்புகள் கட்டித் தருவதாக கூறி தங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டதாக விடியா திமுக அரசின் மீது மக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. இன்ன வரைக்கும் இங்கே கெளிச்ச கவுன்சிலரும் வர்றது கிடையாது, கெளிச்ச எம்எல்ஏவும் எட்டி பார்க்கல. இவ்வளோ காலம் பேஞ்ச மழையில் ஒருத்தரும் எட்டி பார்க்கல. இந்த இடத்துல நாங்கள் படாத இம்சப்பட்டு இங்கே உக்காண்டிருக்கிறோம். குப்பை வாரத்துக்கு கூட ஆள் கிடையாது. தருமபுரி அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக பணம் கேட்டு மிரட்டுவதாக திமுக பிரமுகர் மீது வழக்கறிஞர்கள் புகார். பணம் தராவிட்டால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புகார் அளித்து விடுவேன் எனவும் திமுக பிரமுகர் அடாவடி செய்வதாக வேதனை. நீலகிரியில் கல்லூரி மாணவியின் தற்கொலைக்கு காரணமான திமுக நிர்வாகி வினோத் காவல்துறையினரால் கைது. ஆளும் கட்சி பிரமுகர் என விடிய அரசின் காவல்துறை மெத்தனம் காட்டி வந்த நிலையில் உறவினர்களின் தொடர் அழுத்தத்திற்கு பின் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் அருகே பொதுப்பணித்துறை பொறியாளர்களின் அலட்சியத்தால் நெற்பயிர்கள் கருகும் அபாயம். தவறான கட்டுமானத்தால் கண்மாயில் இருந்து விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லாததால் மோட்டார் மூலம் விவசாயிகள் தண்ணீரை இறைத்து ஊற்றும் அவலம். சென்னை மாதவரத்தில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் 350 கிலோவை கடத்தி சென்ற நபர் கைது. போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியாமல் விடியா திமுக அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
நெல்லை மாவட்டம் மாஞ்சோலைக்கு வனத்துறை சார்பில் இயக்கப்படும் வேனில் செல்லும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் கட்டாய வசூல். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி மணிமுத்தாறு வன சோதனைச் சாவடியில் அடாவடியாக கட்டணம் வாங்குவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் தாக்கியதால் பரபரப்பு. தாக்குதலை கண்டித்து அனைத்து அரசு பேருந்துகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்ட அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது. விடியா மாடல் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் போக்சோவில் கைது. பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது காவல்துறை விசாரணையில் அம்பலம். மழை வெள்ளத்தால் திருச்செந்தூரில் பாதிக்கப்பட்டிருந்த ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் பெரும்பாலான பெட்டிகள் காலியாகவே சென்றன. உலக முதலீட்டாளர் மாநாட்டை கண்காட்சியைப் போல் ஏற்பாடு செய்த விடியா திமுக அரசு 100 கோடி ரூபாய் செலவு செய்து ஸ்டாலின் பேனர்களை வைப்பதிலேயே அதிகாரிகள் கவனம் செலுத்தினால் முதலீடுகள் எங்கிருந்து வரும் என மக்கள் கேள்வி. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு நிகராக இருந்த தமிழக காவல்துறை விடியா திமுக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் அவலம். சீருடையில் போதையில் தள்ளாடுவது, காவல் நிலையத்தில் குட்காவை திருடி விற்பது என கேலிக்கூத்தாகும் காவல்துறையினரின் செயல்பாடுகள். டாஸ்மாக் விற்பனை இலக்கு குறித்து விடியா அரசின் அமைச்சர் முத்துசாமி சூப்பர் விளக்கம். குடிக்க வைக்க இலக்கு நிர்ணயிக்கவில்லை எனவும் தவறான வழியில் விபரீதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இலக்கு நிர்ணயிப்பதாக மழுப்பல் பதில். எப்படியாச்சும் குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கிறது இல்லை. தவறான வழியில் போய் ஏதாவது தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டையும் சரிபார்ப்பதற்கான ஒரு முயற்சியை ஒழிய இதை எப்படியாச்சும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் அல்ல. தவறான வழியிலே போகிறார்களா என்பதை செக் பண்ணுறதுக்காக. சென்னை வேளச்சேரியில் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தரமான சிமெண்ட் சாலையை கமிஷனுக்காக பெயர்த்தெடுக்கும் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கொள்ளையடிப்பதிலேயே விடியா திமுக அரசு குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவெற்றியூர் கடலில் செத்து கரை ஒதுங்கும் கடல் ஆமைகள். கோரமண்டல் உர தொழிற்சாலையால் கடல் வளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கி 3 வயது சிறுமி உயிரிழப்பு. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்காமல் அலட்சியமாக இருந்த வனத்துறையை கண்டித்து பொதுமக்களும் அதிமுகவினரும் மறியலில் ஈடுபட்டதால் ஸ்தம்பித்தது கூடலூர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் பழுதடைந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் சுகாதாரத்துறை. தனியார் மையத்தை நாட மருத்துவமனை ஊழியர்கள் அறிவுறுத்துவதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு. சினிமா பாணியில் போலீசுக்கு டிமிக்கி கொடுத்து எஸ்கேப் ஆன திருடர்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அழைத்து செல்லும் வழியில் உணவு வாங்கி கொடுத்தபோது தப்பி ஓட்டம். குஜராத் மாநிலம் வால்சாத் பகுதியில் செயல்பட்டு வரும் எண்ணெய் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து. பல கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் லாக்ராஞ்சியன் புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். லாக்ராஞ்சியன் புள்ளியில் சுற்றி வந்து சூரியனை ஆய்வு செய்கிறது.
விண்வெளி ஆராய்ச்சியில் அடுத்தடுத்து வரலாற்று சாதனை படைக்கும் இந்தியா. சந்திரயான் 3ஐ தொடர்ந்து ஆதித்யா L1 திட்டத்திலும் விஞ்ஞானிகள் மைல்கல். ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் படுகொலைக்கு விரைவில் பதிலடி. இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லா எச்சரிக்கை.